நீங்கள் தயாராக இல்லாத போது அந்த ரெசல்யூஷன் எடுக்கும்போது நீங்களே அந்த ரெசல்யூஷனை பிரேக் பண்ணிடுறீங்க. அதாவது நான் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்க போகிறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த கட்டுப்பாட்டிலேருந்து நீங்களே வெளில வந்துடுறீங்க. அது ஏன் நடக்குது அப்படின்னா, ஏஞ்சல் நம்பர் நீங்கள் எழுதினாலோ இல்லை ஒரு அஃபர்மேஷன் சொன்னாலோ அது வந்து ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அந்த வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறது என்னது? ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கே தோணுது, ஏதோ ஒரு தப்பு நாம் பண்ணிகிட்டே இருக்கோம், அதை நான் விட்டேன்னா எனக்கு இது கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது அதை விட்டுருங்களேன். அதை ஏன் அதை வந்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கணும்? அவங்களோட கிரகங்கள் அங்கே வந்து வேலை செய்யுது, தடையை உருவாக்குது. அந்த தடையை மீறி தடையை உடைச்சு வெளியில் வர்றதுக்கு தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதுதான் அந்த நன்றிங்கிற ஒரு வார்த்தை தானே. வாயிலேருந்து எவ்வளோ வார்த்தைகள் வருது நம்ம வாழ்க்கையில். அடுத்தவங்க கிட்ட நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்களேன். உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கோங்க. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாரட் கார்டு ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் யூனிவர்ஸ் பத்தி, பிரபஞ்சம் பத்தி எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும், என்ன மாதிரியான முறைகள்ல கேட்கணும், என்ன மாதிரியான ஏஞ்சல் எண்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இது எதுவுமே இல்லாம டைரக்டாவே நாங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட பேச முடியுமா? அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட பேச முடியுமா? அது பேசுறதுக்கான முறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன, தவறே இல்லாம நம்ம எப்படி பேசுறது, எப்படி கம்யூனிகேட் பண்றது, அதை பத்தி இன்னைக்கு எங்க நிகழ்ச்சியில எங்களுக்காக சொல்லுங்க மேம். இப்ப நாங்க ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நம்ம எப்படி அதை கம்யூனிகேட் பண்றது, எப்படி அதை கனெக்ட் பண்றது யூனிவர்ஸ் கூட? ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி டச் பண்ணிட்டோம் இன்னைக்கு டாபிக்ல. அந்த லா ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு உடனே ஒர்க் ஆகுது, சில பேருக்கு லேட் ஆகுது. சில பேருக்கு வந்து லேட் ஆகுதுன்னு சொல்கிறத விட அவங்க கேட்டது ஒன்றா இருக்கும், வேற ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. எஸ்பெஷலி யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது, அதாவது பிரபஞ்சம் அப்படின்னு பேசும்போது, பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெட்டவெளி, 5 எலிமெண்ட்ஸ், அதுதான் வந்து பிரபஞ்சம். அப்போது அதில் நம்மளோட ஃப்ரீக்குவன்சி, நம்மளோட எனர்ஜி வந்து கரெக்டாக இருக்கும்போது, அதாவது நம்மளோட எண்ணங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க எனர்ஜி, இது எல்லாமே வந்து அலைன்டாக இருக்கும்போது தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்குறது நடக்குது. பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி சரியாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு ரிசீவர். நீங்கள் ரிசீவர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் கொடுக்கறது எது வேணால் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வாங்க வேண்டியவங்க கை நீட்டி வாங்கி ஆகணும் இல்லையா? அந்த கை நீட்டி வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். கை நீட்டி வாங்குறதுக்கு அந்த கைகளை ஃபஸ்ட்டு ஏந்தணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ரிசீவராக இருக்கணும். அந்த ரிசீவிங் பவர் அதிகமாகும் போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை யோசித்து நீங்கள் கேட்கும்போது, அதற்கான ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து நடக்குது. ஓகே, ஸோ இது பண்ணக்கூடிய முறைகள் எப்படி மேம்? இப்போ அஃபர்மேஷன் நம்ம வைக்கிறோம், நம்மளுடைய வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை வைக்கிறோம். இது யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசுறது, எப்படி கேட்கறது, இதற்கான முறை என்ன இருக்கு? சரி, இப்போ ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து எப்போவுமே வந்து ஒரு இயர் எண்டு முடியும் போது, நியூ இயரில் நான் இதெல்லாம் எனக்கு ஒரு ரெசல்யூஷன், நான் இதெல்லாம் வந்துட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே ரெசல்யூஷன் எடுக்கலாம். ஆனால் எப்போவுமே நம்மளோட மக்கள் மனசில் இருக்கிறது என்ன, நியூ இயர் வந்தால் தான் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சரி, அந்த ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தயாராக இருக்கணும் இல்லையா? நீங்கள் தயாராக இல்லாத போது அந்த ரெசல்யூஷன் எடுக்கும்போது நீங்களே அந்த ரெசல்யூஷனை பிரேக் பண்ணிடுறீங்க. அதாவது நான் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்க போகிறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த கட்டுப்பாட்டிலேருந்து நீங்களே வெளில வந்துடுறீங்க. அது ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்கள் தயாராகவே இல்லை. ஃபஸ்ட்டு உங்களை தயார்படுத்திக்கணும். சரி, இப்போ இந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லாக ஒரு சேலஞ்ச். இவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு நோட் எடுத்துக்கோங்க. எந்த கலர் பெண்ணாக வேணால் இருக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது, எஸ்பெஷலி இந்த 2025 என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு எழுதுங்க. அதை நீங்கள் வந்து செப்பரேட்டாக எழுதணுமா? நல்லதாக நடந்த விஷயங்கள், சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நடந்த விஷயங்கள் இருந்தால் கூட எழுதிக்கலாம், செப்பரேட்டாகவும் எழுதிக்கலாம். எழுதிட்டு ரெண்டாவது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் கொடுத்ததுக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதற்கும் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம்
தப்பா நடக்குது, நீங்க எதிர்பார்க்காத விதமா நடக்குது அப்படின்னா வேற ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டியதுனால இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கையோட நீங்க கிராட்டிடியூட் சொல்லணும். மூணாவதா உங்களோட நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க, நீங்க அதாவது நீங்க எப்படி இருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்க 2026ல அதை எழுதுங்க. அடுத்தது நான்காவதா நீங்க செய்ய வேண்டியது, நீங்க என்ன விட்டு கொடுக்க போறேன்றதுக்கு தயாராகிட்டீங்க இல்லையா, அதை வந்து நிச்சயமா நான் விட்டு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் அல்லது உங்களுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம், இப்போ நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமா முருகன் இருக்காரு, அவரை நினைச்சு இதெல்லாம் பிரார்த்தனையா எழுதிட்டு இது டெய்லியும் வந்து படிக்கணும். காலையில படிக்கணும், மத்தியானம் படிக்கணும், நைட்டும் படிக்கணும். நீங்க என்ன எழுதுனீங்களோ அதை படிங்க. யூ ஆர் த ஓனர் ஆஃப் வாட் யூ ஹவ் ரிட்டன். அதாவது நீங்க தான் அந்த புக்கோட ஓனர் இல்லையா, அந்த ஆத்தரே நீங்க தான் அதை எழுதியிருக்கீங்க. அதை ரெகுலராக படிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் தயாராகிறீங்க. அதாவது ரிப்பீட்டடாக உங்கள் மைண்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க, நான் இதை தான் விட்டு கொடுக்க போகிறேன், 2026ல நான் இதை விட்டு கொடுக்க போகிறேன், இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. செஞ்சு பாருங்க, நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நம்ம பண்ணலாம் இல்லையா. ஒருத்தருடைய தேவை ஒன்னொன்னா இருக்கும். ஸோ அது என்ன தேவையோ அதை அவங்க வந்து எழுதி வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கலாம். ஆமாம், எப்பவுமே வந்து ப்ரியாரிட்டியாக உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குது, அதாவது எல்லா விஷயத்தையும் ஒரே டைம்ல மல்டி டாஸ்கிங் செய்யற மாதிரி எல்லாத்தையும் ஒரே டைம்ல எழுதி கேட்கறத விட எப்பவுமே உங்களோட அப்ரோச் வந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் செய்யுங்க, அப்புறம் அடுத்த விஷயம். அப்போ ஒரு பிளாக்கேஜா நீங்க கிளியர் பண்ணிட்டே வரீங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் ஒரே டைம்ல பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட எனர்ஜியே வந்து அது டிஸ்ட்ராக்ட் ஆகுது இல்லையா. அப்போ நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து செய்யுங்க, அப்போ அடுத்த விஷயம் தானாக நடக்கும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியிலேயே நிறைய பதிவுகள், நம்ம சேனல்லே நிறைய பதிவுகள் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்றதை பத்தி, நம்முடைய தேவைகளை எப்படி கேட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் வந்து இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ஒரு சிலவங்க வந்து எங்களுக்கு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி எங்களுக்கு இது நடக்கல, சிலவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து இதெல்லாம் பொய்ன்ற அளவுக்கு கூட அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதனால பயன்பெற்றவங்க நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்டாவும் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஆடியோலே வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதை பத்தி. ஸோ இந்த மாதிரி நடக்காத ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் நடக்கல, அதற்கான ஒரு பதிலையும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருங்க மேம். நிச்சயமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு டக்குன்னு நடந்துருது, ஒரு சிலருக்கு வந்து லேட்டாக நடக்குது. அது அவங்களோட எனர்ஜியும் அவங்களோட அலைன்மெண்ட் ஆஃப் தாட்ஸும் இல்லாத போது வந்துட்டு அவங்களுக்கு நடக்கிறது இல்லை. அதே மாதிரி நியாயமான விஷயமா கேட்கணும் சரிங்களா. நியாயமான விஷயம் மட்டும் இல்லை, அதுக்கு இவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சிந்திக்கணும். நான் என்ன வந்து அதுக்கான என்னோட உழைப்பு என்ன அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கூட போட்டு நம்ம பார்த்துருக்கோம், ஓ ஏஞ்சல் நம்பர் எழுதிட்டா எனக்கு இது நடந்துருமா அப்படின்னு. அப்படி இல்லை, ஏஞ்சல் நம்பர் நீங்கள் எழுதினாலோ இல்லை ஒரு அஃபர்மேஷன் சொன்னாலோ அது வந்து ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அந்த வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறது என்னது, உங்களுக்கு ஒரு நல்ல பாதையில் நீங்கள் ஒரு நியாயமான வழியில் போயிட்டு நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கணும்னா கூட நியாயமான வழியை உங்களுக்கு காமிக்கும் பிரபஞ்சம். தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க கையில, ஏன்னா நீங்க தான் ரிசீவர். அப்போ இந்த நடக்காத சில பேருக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கார்மிக் எனர்ஜி இருக்கும். அவங்க ஏதாவது முன்பிறவில செஞ்ச அந்த கார்மிக் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். இல்ல அவங்க கர்ம வினைகள் இப்போ அவங்க கூடவே இருப்பாங்க சில பேர். அவங்களாலே இவங்களுக்கு வந்துட்டு பிளாக்கேஜஸ் இருந்துட்டு இருக்கும், அதுவே இவங்களுக்கு தெரியாது. அது பிரபஞ்சம் என்னதான் இவங்களுக்கு காமிச்சு கொடுத்தாலும் இவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவரும் வரும் இதெல்லாம் செய்யும் போது. ஆனா இதை வந்து அவங்க லிசனே பண்றதில்ல. அவங்களுக்கு தான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கமெண்ட் போடும்போதே தெரிஞ்சிடும் பாத்துக்கினா இல்லையா. நம்ம கமெண்ட் போடுறதுனால தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை அவங்க வெளிப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி கர்ம வினைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சக்சஸ் ஆகுமா, இல்ல அப்படி அவங்களுக்கு ஆகலைங்கும் போது வேற என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு அவங்க இதை எழுதும் போது அவங்களுக்கு அது சக்சஸ் கொடுக்குமா? ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தாதான் இன்னொன்று நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்ல, ஒன்று விட்டாதான் இன்னொன்று வரும். கரெக்டா. அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கே தோணுது, ஏதோ ஒரு தப்பு நாம பண்ணிட்டே இருக்கோம், அதை நான் விட்டேன்னா எனக்கு இது கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது அதை விட்டுருங்களேன். அதை ஏன் அதை வந்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கணும். அது ஒரு சிம்பிளான மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை டியூன் பண்ணும்போது இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேருக்கு வந்து இதை செஞ்சாலுமே வந்துட்டு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஹீலிங் எனர்ஜி தேவைப்படுது. யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹீல் பண்ணி அவங்களோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தோ அல்லது அவங்களோட அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரதோ இதெல்லாம் வந்துட்டு செய்யணும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க, இல்லை யாரோ அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த லூப் ஆஃப் எனர்ஜியில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு 30 days சேலஞ்ச்
சேலஞ்ச் அப்படிங்கிறது நேயர்களுக்காக நீங்க கொடுத்திருந்தீங்க. அதாவது உங்களுடைய தேவை என்னவோ அதை வந்து நீங்க ஒரு நோட்ல வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தது, நீங்க என்னெல்லாம் வந்து செய்ய போற விஷயங்கள் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. ரெண்டுமே தனித்தனியா எழுதிட்டு வந்து யூனிவர்ஸ் கிட்ட நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி பண்றதுக்கான நேரம் அப்படி ஏதாவது குறிப்பிட்டு இருக்கா மேம்? நேரம் வந்து எப்பவுமே யூனிவர்சலாக சொல்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க. ரிப்பீட்டடாக காலையில் படிக்கிறது, அதாவது மார்னிங் 3 times படிங்க நீங்கள் எழுதி வச்சதை, ஆஃப்டர்நூன் 6 times படிங்க, நைட் வந்து 9 times படிங்க. ஸோ 3-6-9 மெத்தடை நம்ம இதில் ஆக்டிவேட் பண்ணலாம். டைம் அப்படிங்கிறது ஒரே டைமை வச்சுட்டு அதே டைமில் செய்யுங்க. ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமில் செய்கிறது நல்லது. ஜென்ரலாக வந்துட்டு மார்னிங் எழுந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த டைமில் உங்களால் எழுந்துக்க முடிஞ்சதுன்னா எழுந்துக்கோங்க, அல்லது உங்களுக்கு என்ன உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செய்யுங்க. ஓகே. ஸோ பிரம்ம முகூர்த்த நேரம் சொன்னீங்க, அது முடியாதவங்க மற்ற நேரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ ஒரு சிலவங்க வந்து காலையில பண்ணுவாங்க, ஒரு சிலவங்களுக்கு வந்து காலையில பண்ண முடியாது, ஸோ மத்தியான டைம்ல வந்து பண்ணுவாங்க. இப்போ ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா தொடர்ந்து அதை ஒரே டைம்ல தான் நம்ம ஃபாலோ பண்ணலாமா, இல்லை நமக்கு ஃப்ரீயா இருக்கும்போது எப்போ வேணா பண்ணலாமா மேம்? ஒரே டைமாக பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரே டைமில் தான் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோன் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு 10 o'clock மார்னிங் சார்ஜ் போட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட் டே 10 o'clock வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஃபோனோட பேட்டரி நிற்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? திரும்ப ஒரு 10 மணிக்கு முன்னாடி 9 மணிக்கெலாம் ஒரு சார்ஜை போட்டுருவீங்க. அது மாதிரி தான் நீங்கள் என்ன கேட்க விரும்புவீங்க, அது ரீவயரிங். அது நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீவயரிங் செஞ்சுட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இந்த ஒரே டைம்ல எழுதாதது கூட ஒரு சிலவங்களுக்கு இது நடக்காததுக்கான ஒரு ரீசனா இருக்குமா மேம்? இருக்கும். அது அவங்களுக்கு கிரியேட் பண்ணுற தடை. அவங்களோட கிரகங்கள் அங்கே வந்து வேலை செய்யுது, தடையை உருவாக்குது. அந்த தடையை மீறி தடையை உடைச்சி வெளியில் வர்றதுக்கு தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதுதான் அந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னேன். அந்த ஹார்ட் ஒர்க்ல இதுவும் ஒன்று. ஓகே. இப்போ தொடர்ந்து வந்து ஒரு சிலவங்க நம்ம சொல்லக்கூடிய முறைகளை வந்து ஃபாலோ பண்றாங்க, எழுதுறாங்க, கிராட்டிடியூட் சொல்றாங்க, அதாவது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ நடுவில் அவங்களுக்கு வந்து ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க திரும்பவும் அது முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லை அந்த கேப்புக்கு அப்புறமா கண்டினியூவா எழுத ஆரம்பிக்கலாமா மேம்? அந்த கேப் விழுந்துட்டாலும் அதுக்கு வந்து ஒரு சாரி சொல்லிட்டு ஒரு தேங்க்யூவும் சொல்லிட்டு திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தும் எழுதலாம், அல்ல கண்டினியூ பண்ணலாம். இப்போ சில பேர் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு கேப் வந்திருக்கும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, திரும்ப ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரொம்ப பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் பண்ண கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சுவிட்ச் வேர்டும் நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான சுவிட்ச் வேர்ட். ரீசெண்டாக நான் வேற ஒரு பதிவில் சொல்லி ரொம்ப பேர் சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி பாருங்க, எவ்வளோ குவிக்காக உங்களால் பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் பண்ண. பிரபஞ்சம் அப்படின்னு நான் சொன்னதை முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி உங்களோட எனர்ஜியை ஃப்ரீக்குவன்சியை மாற்றுறீங்கிறது தான் பிரபஞ்சம். நீங்கள் கேட்கக்கூடிய எண்ண அலைகளை மாற்றும். கான்வலெக்ஸா, அவ்வளோதான், சிம்பிளான ஒரு வேர்டு. கான்வா அப்படிங்கிறது ஒரு காஸ்மிக் எனர்ஜியோட நம்ம கனெக்ட் பண்ணுறது. ரொம்பவே ஒரு அற்புதமான தருணம். நம்ம சேனலோட பேர் காஸ்மோ வியூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வேர்டை வந்து நம்ம சேனலில் சொல்கிறதுக்கு. ஸோ கான்வா லெக்ஸா அப்படிங்கிறதுல காஸ்மிக் எனர்ஜியோட நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் கான்வா. லெக்ஸா அப்படிங்கிறது கனெக்ஷன். ஸோ கான்வா லெக்ஸா அப்படின்னு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு தடுமாற்றமாக இருக்குது, ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில், ஒரு பதட்டம் ஆகிடுவாங்க. சில பேர் ரொம்ப பதட்டம் ஆகிடுவாங்க, டென்ஷனாக இருக்கும், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், இமோஷனலாகி அழுக வரும். அழக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் தேம்பி சில பேர் அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனாக வரும்போது இம்மீடியட்டாக எதுவுமே நினைக்க வேண்டாம், ஃப்ரீஸ் ஆகிடுங்க. கான்வலெக்ஸா அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. பாருங்க எவ்வளோ மாற்றம் வருது அப்படின்றது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். சொல்லக்கூடிய முறைகள் எல்லாம் செய்கிறவங்க நிச்சயமாக அவங்க அதை எழுதி முடிச்ச உடனே அந்த கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் சொல்லணும் அப்படின்ற வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம கட்டாயம் சொல்லலைன்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காதா மேம்? அதாவது பிளாக்கேஜை நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான், சிம்பிளாக வச்சுக்கலாம். தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இருக்கிற அந்த வைப்ரேஷன் வந்துட்டு சயின்டிஃபிக் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால நன்றி சொல்லிட்டே இருங்களேன். நன்றிங்கிற ஒரு வார்த்தை தானே, வாயிலேருந்து எவ்வளோ வார்த்தைகள் வருது நம்ம வாழ்க்கையில். அடுத்தவங்க கிட்ட நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கோம்.
எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்களேன். உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கோங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கவங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களோட வாழ்க்கையில் இந்த வார்த்தை வந்து வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அடுத்தது ஒரு மாற்றம் வரும். அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமா இந்த வருடம் 2025 முடிஞ்சு 26 தொடங்க போகுது. ஸோ இந்த புது வருடத்துல நிறைய பேரோட வாழ்க்கையில புதுசா அவங்க நினைச்ச விஷயங்கள், புதுசா அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச விஷயங்கள், கத்துக்கணும்னு நினைச்ச விஷயங்கள், படிக்கணும்னு நினைச்ச விஷயங்கள், இது அனைத்துமே சக்சஸ் ஆகிறதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எப்படி கேட்கணும், அடுத்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பா அமையறதுக்கு என்ன மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.